விருதுநகர் அருகே 6 பேர் உயிரிழப்புக்கு காரணமான பட்டாசு ஆலையினுடைய உரிமத்தை தற்காலிக ரத்து செய்ய விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது மட்டும் இன்றி ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு பிரிவுகளின் கீழ். இந்த நிலையில் அந்த ஆலையை அந்த உரிமத்தை தற்காலிக ரத்து செய்து உத்தரவானதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கருப்பசாமி இணைகிறார். கருப்பசாமி வணக்கம். முழு தகவல்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் அருகே பொம்மையாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு தனியார் பட்டாசு ஆலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் அந்த வெடிவிபத்து ஏற்பட்ட அறையில் இருந்த 6 தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாகினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வச்சக்காரப்பட்டி போலீசார் ஆலை உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதே நேரத்தில் இந்த பட்டாசு ஆலையில் விதிகளை மீறி செயல்பட்டு இருப்பதாகவும் அஜாக்கிரதையாக மனித உயிர்களுக்கு விளைவு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருப்பதாகவும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதே போன்ற பல்வேறு வெடி விபத்துகளில் பட்டாசு ஆலை வெடி விபத்தின் போது ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட போதிலும் அவர்கள் உரிய முறையில் அந்த ஆலைகளை புதுப்பித்து செயல்படவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாகவும் தற்போது எழுந்துள்ளது. மேடம், தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.